முட்டாளை வீரனாக்கிய அதிர்ஷ்டம். அக்காலத்தில் ஒரு சிறிய நாட்டில் அமாவாசை என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு உலக விஷயங்கள் எதுவும் தெரியாது. சிறு பிள்ளைகளுடன் ஊரை சுற்றி விளையாடிக் கொண்டிருப்பான். ஊரிலிருந்த பலரும் அவனை இகழ்ந்து பேசினர். இதனால் மனமுடைந்த அவன் தாய் திருமணம் செய்து வைத்தால் அவன் மாறிவிடுவான் என்று நினைத்தார். ஒரு பெண்ணை பார்த்து அமாவாசைக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவன் மாறவில்லை. அந்த சமயம் அந்த நாட்டில் போர் மூண்டது. மன்னர் அறிவித்தார், போரில் வெற்றி பெற்று வந்தால் ஒரு மூட்டை அரிசியும் 1000 பொற்காசுகளும் பரிசு. இதை கேட்ட அவன் மனைவி அமாவாசையை போருக்கு அனுப்பினாள். பயந்து கொண்டே அமாவாசை குதிரையில் புறப்பட்டான். குதிரை வேகமாக ஓடத் தொடங்கியது. பயந்த அவன் எதையாவது பிடிக்க முயன்றான். அப்போது காய்ந்து நின்ற ஒரு பனை மரத்தை பிடித்தான். குதிரையின் வேகத்தில் அந்த மரம் அவன் கையோடு வந்தது. அதை பார்த்த எதிரி படை, மரத்தையே பிடித்து வருகிறானே, மிகப்பெரிய வீரன் போல இருக்கிறான் என்று அஞ்சி பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். வெற்றி செய்தியை அறிந்த மன்னன் அமாவாசைக்கு ஒரு மூட்டை அரிசியும் 1000 பொற்காசுகளும் கொடுத்து கௌரவித்தார். ஒரு காலத்தில் அவனை இகழ்ந்த ஊரே பிறகு அவனை பார்த்து வியந்தது. நேரம் நல்லதாக இருந்தால் யாருடைய வாழ்க்கையும் மாறிவிடும்.